ஹாய், எங்க அப்பாவும் நானும். இப்போ ராசினா என்ன, லக்னம்னா என்ன? ராசிங்கிறது எந்த நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்கிறாரோ அந்த நட்சத்திரம் எந்த ராசியில விழுதோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் ராசி. இப்போ உதாரணம் ஒருத்தர் பரணி நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க, அப்போ பரணி எங்க விழுது? மேசத்துல. ஸோ அவர் மேச ராசியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். லக்னம்ங்கிறது நட்சத்திரம்ங்கிறது 24 மணி நேரம் போகக்கூடியது. அதே போல லக்னம்ங்கிறது 2 மணி நேரத்துக்கு ஒருக்க மாறும். ஸோ லக்னம்ங்கிறது நாம் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். சூரிய உதயத்திலிருந்து சூரியனுடைய புள்ளி பூமியில அந்த குழந்தை பிறந்த நேரத்தை கனெக்ட் பண்ணி கரெக்டா எங்கே விழுது அப்படிங்கிறது எடுக்கிறது தான் லக்னம். ஸோ அப்போ அந்த லக்ன புள்ளி எந்த ராசியில விழுதோ அந்த இடம் லக்னமாக பாவிக்கப்படும். உதாரணமாக ஜாதகத்துல லேன்னு போட்டிருப்பாங்க, அது லக்னம். அது லக்னம் எந்த ராசியோ அந்த ராசியை குறிக்கும். ஸோ அப்போ லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். ஸோ உயிர் முக்கியம், உயிர் தான் பிரதானம். ஸோ உயிர் இருந்தால் தான் உடலால் இயங்க முடியும். ஸோ அப்படிங்கும் பொழுது உயிருங்கிறது விதியை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளி லக்னம். ஸோ இப்போ நம்ம ஒரு அர்ச்சனையே பண்ணுறோம் கோயிலில் போய், வெறும் ராசியைத்தான் சொல்கிறோம், ராசி நட்சத்திரம் அது மட்டும் முக்கியம் இல்லை, லக்கணத்தையும் சொல்லியே தீரணும். சொல்லி பண்ணும் பொழுது தான் அந்த அர்ச்சனை பண்ணும் பொழுது தான் முழுமை அடையும் அந்த ஜீவனுக்கு. சரிங்களா? நன்றி. ஓகே, இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.